ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக எங்கள் ஸ்கூலில் ப்ளஷர் ட்ரிப்காக யூனிவர்சல் கிங்டம் விஜிபி யூனிவர்சல் கிங்டம் தான் கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் போட்டுட்டு நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ விஜிபி எங்களை வெல்கம் பண்ணுது. வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உள்ளே போன உடனே எங்கள் ஆளுங்க என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பண்ணாங்க பாருங்க. டான்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் என்ட்ரி உண்மையிலே சவுண்டிங் வந்து டான்ஸ் ஆடின மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு எங்கள் சார் ஒருத்தர். அப்போவும் உள்ளே வந்து எங்கள் ஆளுங்க விடவே இல்லை. ஒரு வழியாக உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்க நாங்கள் வெயிட் பண்ண டைம் இருக்கே. கடவுளே ரொம்ப வெறுப்பாயிடுச்சுங்க. எங்களோட க்ரௌடு ரொம்ப பெருசு. எப்படியோ வாங்கிட்டு உள்ளே வந்து திரும்பவும் ஒரு கேட்டு போடுறாங்க. என்னங்கய்யா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு செக் பண்ணி லாஸ்ட் என்டர் ஆயாச்சு. இதுக்கு மேலே எடுத்து வெயிட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ளாக் கண்ட்ரோல் ஆரம்பிச்சு ஃபன் பண்ணிட்டு இங்கே இருக்கிற அந்த ட்ரீஸ் செட்டப்லாம் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இங்கே ஒரு சின்ன ஃபவுண்டைன், அதையும் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஜாயிண்ட் வீலை பார்த்தீங்களா. இது இல்லாமல் ஒரு அட்வென்ச்சர் பார்க் நோ வே. அப்படியே வந்தால் இந்த பக்கம் ஹார்ஸ் ரைட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் வந்து அட் அ டைமில் அக்காமடேட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. அதே டைமில் ஸ்பீட் லிமிட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாத மாதிரி தோணுச்சு. பட் ஓகே, குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சில பேர் பயந்துருவாங்க, வாமிட்ஸ் வந்துடும். எல்லாம் அப்படியே மன்னர் பரம்பரை அப்படின்னு நினப்பு வந்துடுச்சு போல் எங்கள் ஆளுங்களுக்கெல்லாம்.
குதிரை மேலே உட்காந்து ரொம்ப அப்படியே ராஜா கணக்காக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணோம். இந்த பக்கம் ஜம்பிங் டவர், ஸ்விங் அப்படின்னு நிறையா இருந்துச்சு. இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். பசங்க விடுவாங்களா, அடுத்து ஸ்விங்கில் போகிறாங்க. வாங்க நாமளும் பார்ப்போம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட் ஓகே. என்னை தாங்க எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க, ஆமாம் வீடியோகிராஃபர் அப்படின்னு. இது பார்த்திங்களா, ஆக்டோபஸ் கையை நீட்டி நம்மளை தூக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஐஸில் மேலே கீழே அப்படி மாதிரி போயிட்டுருக்கு. சூப்பர். ஒரு ரைடுமே ஒரு யூனிக்கான வேலை டிசைன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுற்றி வர்றது தான். பட் ஸ்டில் அதில் என்னென்ன வேரியேஷன் கொண்டு வர முடியுமோ ஹவ் பிளான்ட் வெல். ரொம்ப நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான ஒரு பிளேஸ். என்ட்ரி டிக்கெட் வந்து 950 to 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கும். அதாவது சென்டிமீட்டர் பேஸ் பண்ணி 137 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தால் 950யும், 137க்கு அபவ் இருந்தால் 1150யும் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இது நாங்கள் வந்து குரூப்பாக வந்ததுனால நாங்கள் ஆல்ரெடி லஞ்சுக்கெலாம் ஸ்கூல்லேயே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்க்ளூடிங் தட் இதுதான் எங்களுக்கான என்ட்ரி டிக்கெட். ஸோ ஜம்பிங் டவர் பார்த்தாச்சு. இப்போ கடைசியில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அடுத்த பக்கம் வரும்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயம் இருந்தது. இதில் பசங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணது இந்த ரோலர் கோஸ்டர். ஸோ இந்த ரோலர் கோஸ்டரில் ஏறி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, வேறு வழி இல்லை. பசங்களுக்கு ஆல்ரெடி 1 o'clock டைம் ஆகிடுச்சு. அதனால் எங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் போட்டாங்க, லொக்கேஷனும் ஷேர் பண்ணி இங்கே லஞ்சுக்கு 1 o'clock அசம்பிள் ஆகணும் அப்படின்னு. பட் ஸ்டில் பசங்களோட ஆர்வத்தை வந்து எங்களால் இன்றைக்கி ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. ஸோ ரோலர் கோஸ்டர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சேன். சரி ஓகே பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போய் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆல்ரெடி ஒருத்தர் வந்து லைனில் நின்று பசங்களுக்கு ரோலர் கோஸ்டர் பசங்களுக்காக எங்கள் மேம் ஒருத்தர் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே இவங்க இந்த கிராடலெல்லாம் வந்து சுற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மஷ்ரூம் மாதிரி இருக்க இந்த கிராடலில் ஒரு ரவுண்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டைம் ஆக ஆக ஆக்சுவலாக இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. நியர்பை 1 o'clock ஆக போகுது டைமு. ஸோ வெயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதனால் இந்த ட்ரை ரைட்ஸ் சுற்றி இருக்கிற ரஷ் ஃபுல்லாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக மார்னிங் நாங்கள் வந்தப்போ ஒரு ரைட்லேயும் அவ்வளோ க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எம்டியாக இருந்தது. ஸோ மீன் வயல் ரோலர் கோஸ்டரோட பிளேஸும் நமக்கு கிடச்சாச்சு. பசங்கள்லாம் ஏறி உட்காந்து ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. they were waiting for this. அவங்க என்னமோ என்ஜாய் பண்ணி ஜாலியாக தாங்க போகிறாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்தது. அந்த ஒரு ஸ்டெப்லேயும் ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு வரும்போது கடவுளேன்னு எனக்கு பயமாக இருந்தது. பட் அவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. எப்படி இருந்தால் எனக்கு தெரியல. ஸோ இந்த ரைடை முடிச்சுட்டு இதுக்கு மேலே டிலே பண்ணால் நமக்கு சோறு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நமக்கு சோறு தானே முக்கியம். அதனால் அவங்க செலக்ரேஷனை ஃபாலோ பண்ணி போயிட்டு சாப்பிட போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்காக போயாச்சு. ஏன்னா சாப்பிடும்போது வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஃபோன்லாம் ஓரமாக வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வேகமாக சாப்பிட போயாச்சு. நவ் லன்ச் பிரேக். ஸோ லஞ்சுக்கு வெஜ் வேணுன்றவங்களுக்கு வெஜ் பிரியாணி, நான்வெஜ் விரும்புகிறவங்களுக்கு சிக்கன் பிரியாணி எக்கோட ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இல்லை வெஜ்ஜுக்கு வெஜ் பிரியாணி அண்ட்
காலிஃப்ளவர் 65ம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டீசெண்டாக ரொம்பவே நல்லா தான் இருந்தது ஃபுட்டு. ஆனால் என்ன எங்களால் தான் ரொம்ப சாப்பிட முடியல. பட் ஃபுட் இஸ் வெரி குட். ஸ்வீட்ஸோடு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, ப்ரெட் அல்வாவோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு பின்னாடியே ஒரு பீச்சிலலாம் கால் வைக்க முடியல இந்த வெயிலில், அதனால் நாங்கள் போகல. ஸோ அப்படியே வெளியே வந்தால் வாட்டர் ரைட்ஸ் கமான் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாட்டர் ரைட்ஸ்குள்ளே இந்த ஏரியாவுக்குள்ளே என்ட்ராகலாம் வாங்க. அப்படியே பார்த்தாலே எங்கே பார்த்தாலும் கூட்டம் அலையும் போகுது. ஏன்னா இருக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ளேயே உட்காந்துட்டு சொன்னால் கூட எல்லோரும் ரெடி. வாங்க இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலாம். ஸ்விம்மிங் பூல், வாட்டர் ஃபவுண்டைன், வாட்டர் ஃபாலு. ஸோ இதுக்கு பேர் குறிஞ்சி ஃபால்ஸ் தான். உண்மையிலேயே குற்றாலம் அடிவாரத்தில் உட்காந்து குளித்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட்லேயே உள்ள ஸ்லைடு எல்லாமே வச்சு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக மேலே தண்ணி கொட்டுற மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கேயும் கூட்டம் அவ்வளோ சைடில் குட்டியாக ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரியும் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களும் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நம்ம உள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு இந்த ஜாக்கெட்ஸ், அதாவது ஸ்விம்மிங் பூல்லையோ இல்லை மற்ற வாட்டர் ரைட்ஸ்லையோ என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு நைலான் க்ளாத்ஸ் ஆர் ஒன்லி அலோட். அதுவும் டிஷர்ட், பேண்ட்டு, நோ சுடிதார் சாரீஸ் ஆர் அலோட். ஸோ அதை நைலான் கிளாத்தாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இல்லாதவங்களுக்கு இங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. டிஷர்ட் 100 rupees, பேண்ட் 100 rupeesனு நாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுட்டு நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம். ரெயின் டான்ஸ். ஸோ எங்கள் பசங்க பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் பூலில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் நேரம் பார்த்திங்கன்னா இந்த இன்னும் வேவ்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகலை, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பசங்க கொஞ்சம் நேரம் ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ ஒரு இடமா தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். நாம் எங்கேயாச்சும் இடம் பார்த்து உட்காரலான்னா நம்ம உட்காரத்துக்கு எங்கெங்கே இடம் இருக்குது. வெயில் மண்டையை பொழக்குது. தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல, வெளியே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த வெயிலோட கஷ்டம். ஸோ அவங்க என்ஜாய் பண்ணட்டோன்னு ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ண வச்சுட்டு அடுத்த ரைடுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இப்போ வேவ்ஸ் வர ஆரம்பிக்குது இப்போ தான் ஒன்றுனா. ஸோ இதுக்குள்ளேயும் நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே அவங்களே சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுனால செம்ம ஃபன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல்லே டான்ஸ் பண்ண ஆரம்பித்தவங்களாம் நிறைய இருக்காங்க. செம்மையாக இருந்தது வைபு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டாட்லர்ஸ்க்காக தனியாக ஒரு ஸ்விம்மிங் பூல். இங்கே குட்டி குட்டி ஸ்லைட்ஸு, ரொம்ப டேஞ்சரஸாக இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப டெப்த் இல்லாமல் வாட்டர் நம்மளோட ஃபீட் லெவலுக்கு தான் இருந்தது. ஸோ ரெயின் டான்ஸில் போயிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு அடுத்தது போகலாமா வாட்டர் ஃபால்ஸ், ஸ்லைட்ஸ் செம்மையாக இருந்தது. ஸோ இங்கே போயிட்டு சைடில் காலை வச்சுட்டு அந்த குட்டி ஸ்விம்மிங் பூலில் காலை விட்டுட்டு அழகாக அங்கே உட்காந்தாச்சு. நீங்கள் எங்கேயாவது போயிட்டு எந்த ஸ்லைட்லையாவது சுற்றிட்டு வாங்க, நாங்கள் எங்கேயோ உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு அவங்களெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி இங்கேருந்து கையை காமிச்சிட்டு ஹாய் சொல்லிட்டு நாங்களும் அந்த தண்ணியில் கையை வச்சு தூக்கி அடிச்சுட்டு ஆடி ஜாலியாக விளையாடிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஸ்டாச்சூஸ்லாம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இந்த சம்மருக்கு, அதுவும் இந்த வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பட் என்னென்னா வாட்டரில் குளோரின் லெவல் அஃபெக்ட் ஆகுது. பட் நோ வே வி கேன் நாட் ரெசிஸ்ட் தெம்.
சரி ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ட்ரை ரைட்ஸ்க்காக காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வெயிலில் லைனில் நின்று பண்ணதுக்கு இங்கே வந்து அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லாமல் அவங்க பாட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இதில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்லைட்ஸ் இருக்குது, மேலேருந்து வாட்டர் கொட்டுற மாதிரி இருக்குது, ஒரு ட்ரம் அப்படியே வாட்டர் நம்ம மேலே ஊற்றுற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேயும் நம்ம ஆளுங்க வெளிலுங்க டான்ஸ் ஆடி ஒரே ஃபன் பண்ணுறாங்க பாருங்கள். இதுக்கு வெளியில் குட்டி பசங்கள்லாம் விளையாடுறதுக்காக ஒரு சின்னதாக நீரோடை மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல், இதுக்குள்ளேயும் நம்ம ஆளுங்க பாருங்கள் எப்படியெல்லாம் போகிறாங்கன்னு வாக் போகிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வெளியே வரும்போது சர்ஃப் ரைடர், இது தாங்க இருக்கிறதுலே ஹைலைட்டு. செம்மையாக இருந்துச்சு. இதுவும் என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சூடாக ஒரு காஃபி, 20 rupees ஒரு காஃபி. பட் ஓகே, அந்த டைமுக்கு ஓகேவாக இருந்துச்சு. கொஞ்சம் வாட்டரியாக தான் இருந்தது, பட் நோ ப்ராப்ளம். ஆளுக்கு ஒரு காஃபியை குடிச்சிட்டு இன்றைக்கி டேவை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. அட் லாஸ்ட் பசங்க வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை. பட் நோவே, எங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டாங்க 5 o'clock எல்லோரும் மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு வந்துடணுன்னு. ஏன்னா எல்லோரும் டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்க்கு போகணும். இதோட எங்களோட வெக்கேஷன் வேறு ஸ்டார்ட் ஆகுது, ஃபைனல் டே இன்றைக்கி. ஸோ ஆன் டைம் நாங்கள் அங்கே இருந்து தான் ஆகணும். வீக்கெண்டுன்றதுனால சென்னை டிராஃபிக்கை பற்றி தான் தெரியுமே. ஸோ வேறு வழி இல்லை. ஃபைனல் ரைடை முடிச்சுட்டு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பித்தோம். பசங்களுக்கு போக மனசே இல்லை. பட் நோ வே, நாங்கள் போய் தான் ஆகணும். கிளம்புங்கப்பா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு அப்படியே மறுபடியும் எல்லாமே பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். ஸோ வெயிலுக்கு நம்ம மட்டும்தானே அதாகும். இந்த பறவைகளை பாருங்கள், அதுவும் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா பெட்டிங் ஸூ, இதில் நாங்கள் போய் பார்த்தே ஆகணும். நான் எவ்வளோ சொல்கிறேன் டைம் ஆகுது, பட் தே ஆர் நாட் ரெடி டு லிசன். சரி வேறு வழியில் நீங்களே போய் பார்த்துட்டு வாங்கப்பா, நாங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே அனுப்பிட்டு நாம் அப்படியே வெளியிலேருந்து பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கப்பா போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்போவும் அவங்களுக்கு வர மனசு இல்லை. வேறு ஒரு சார் ஒருத்தர் போனார் ஒரு ரைடில் ஏற, அவர் பின்னாடியே எல்லோரும் ரைடு ஏற போயாச்சு. நாம் நீங்கள் வாங்கப்பா, நாங்கள் மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னு எல்லாருமா ஸ்லோவாக நடந்து போய் மறுபடியும் காலையில் ஆரம்பித்து அதே என்ட்ரன்ஸ்க்கு ரீச் ஆயாச்சு. இங்கே காலையில் க்ளோஸில் இருந்த வாட்டர் ஃபவுண்டெயின்லலாம் இப்போ தண்ணி வந்துட்டு இருந்தது. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்துட்டு விஜிபிக்கு தேங்க்யூ ஃபார் என்கேஜிங் அஸ் ஃபார் ஹோல் டே, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஃபார் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் விஜிபி அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பியாச்சு.